மழைக்காலம், குளிர்காலம் இது. குளிர்காலத்தில் பாதிப்புகள் எதுவும் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். வெயில் காலத்தில் ஏப்ரல் மே மாத காலங்களில் இந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஏற்படுவது உண்டு. அது இப்போ அதை சரி செய்வதற்கு ஆஸ்பத்திரியும் சென்னையில் பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரியெல்லாம் இருக்குது. ஆனால் மழை காலத்தில் குளிர்காலத்துலேயும் இப்படி ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் பார்க்குறோம். அவர் நிறைய மற்ற படித்தவர், ஐபிஎஸ் படித்த அதிகாரியாக இருந்து பணியாற்றியவர். இப்போ அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் போய் அரசியல் படிக்க போகிறதா சொல்லி ஒரு 6 மாத காலம் அங்கிருந்து படிச்சுட்டு வந்தார். அந்த இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதாவது அவர் என்ன விரும்புகிறாரு, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு பக்குவமற்ற நிலையில் இருக்கிறாரு, ஒரு மெச்சூரிட்டியே இல்லை. சில பேர் சொல்கிறாங்க ஒரு அரைவேக்காடு, இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு பரபரப்பாக ஒரு மாநில தலைவர் ஒரு பிரச்சனையை அணுகிற பொழுது மிகுந்த பொறுப்புணர்வோடும் அது சொல்வதன் மூலமாக மக்கள் கவனத்திற்கு மட்டுமல்ல அரசின் கவனத்திற்கு சென்று அதை தீர்க்கக்கூடிய முறையிலேயும் இப்படி விமர்சிப்பது என்பதுதான் வழக்கம். அதற்கு மாறாக தன் பெயர் வர வேண்டும், தன் படம் வர வேண்டும், தன் செய்தி வர வேண்டும் என்பதற்காக பரபரப்புகளான செய்திகளை ஊட்டுவது, பரபரப்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவது என்பதெல்லாம் ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, அரசியல்ல நாகரிகம்லாம் கிடையாது, நாகரிகம்லாம் நான் நம்ம பண்ண மாட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு.